எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு ஆரோக்கிய பாரதம், நம்ம பாரதத்தை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு தொடர்ச்சியா சில பதிவுகள் செய்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான உணவுகள் இந்த வெயில் காலத்துல நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்மளும் எடுத்துக்கலாம், பெரியவர்களும் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெயில் அதி உஷ்ணமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாசம்னுடைய குளிர்ச்சியே இல்லை. அந்த பனி எல்லாம் போயிடுச்சு, சிவராத்திரியோட போயிடும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஆனா அதற்கு முன்னாடி கூட நம்மளுக்கு அவ்வளவு பனி தெரியல. சீதோச நிலைகள் எல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கு. உச்சகட்ட வெப்பநிலை இருக்கு. அப்ப இந்த வெப்பம் நம்மளுடைய வெளிப்பகுதியில் இருக்கும்போது நம்மளுடைய உடம்புக்குள்ளேயும் அதனுடைய தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும். குழந்தைகள் எல்லாம் வெயில தான் ஸ்கூல் போயிட்டு வராங்க. ரொம்ப சாயங்காலம் அவங்க வரும்போது ரொம்ப வெயிலா இருக்கு. அவங்க உடம்பு ஸ்கூல்ல ஃபேன், காற்றோட்ட வசதிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ட்ரெஸ், அவங்க போட்டிருக்க யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கெட்டியா, அந்த மெட்டீரியல் ரொம்ப ஸ்வெட்டிங் அப்சர்வ் பண்ணாத மாதிரியான மெட்டீரியலா இருக்கு. அதுலயும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்சின் அந்த மெட்டீரியல் ரொம்பவுமே ஆரோக்கியத்துக்கு சரியில்லாத ஒன்று. ஸோ இந்த மாதிரியான உடைகளை அணிவதால் நம்மளுடைய உடம்பு மேலும் உஷ்ணம் அடையுது. அதனால குழந்தைகளுக்கு சோர்வு ஏற்படுது. சோர்வு ஏற்படுறதுனால அவங்களுடைய பரீட்சை சமயத்துல படிப்புல கவனம் சிதறி அவங்களால நல்ல அதிக நேரம் உட்கார்ந்து படிக்க முடியறது கிடையாது. அவங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்த உடனே நம்ம ஸ்நாக்ஸ், திட ஆகாரம் கொடுப்பதற்கு பதிலாக இந்த வெயில் காலத்துல ரொம்ப குளிர்ச்சியான நீர் ஆகாரங்கள் ஒரு 150 ml 200 ml ஒரு பெரிய கிளாஸ் நிறைய கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் விட்டோம்னா அவங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆவாங்க. ஸ்கூல்ல நிறைய டைம் யூரின் போயிருக்க மாட்டாங்க, நிறைய தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, வாட்டர் இன்டேக் இருக்காது. ஸோ டீஹைட்ரேஷன், அவங்களுக்கு தன்னை போல கோவம் தான் வரும். இயலாமைனால அவங்களால முடியலன்னு குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது, என்னோட உடம்பு சூடா இருக்குன்னு சொல்ல தெரியாது. யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படலாம், வலி ஏற்படலாம், அதே போல அவங்களுக்கு உஷ்ணமா வரலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி ஏற்படக்கூடிய உணவு பதார்த்தங்களும் நீராகாரங்களும் நம்ம கொடுக்கணும். அதுல நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று காய்கறி சார்ந்தது, மற்றொன்று பழங்கள் சார்ந்தது. இப்போ ரொம்ப எளிமையா கார்த்தால வேலையிலயோ பகல் வேலையில நம்ம என்ன பண்ணலாம்னா, வெண்பூசணி இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் பொருந்தியது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சா இருக்கு. நம்ம பெரியவர்கள் எல்லாம் வெண்பூசணி அதற்காகத்தான் பயன்படுத்தினார்கள். கூட்டமா இருக்கிற இடத்துல கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா கல்யாண பூசணின்னே பேரு. அதுல பூசணிக்காய் அல்வா பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இயற்கையாவே பிராணசக்தி நம்ம உடம்புல அதிகமாகும். ஆனா நம்ம இப்ப குழந்தைகளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அந்த உணவு பதார்த்தங்கள் எல்லாம் ஏனோ அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அவங்களுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாவே, அது பெரியவர்களும், இப்ப நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு உணவு பதார்த்தங்களும் நீராகாரங்களும் பெரியவர்களுக்கும் பொருந்தும், குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவர்களுக்கும் பொருந்தும். வெண்பூசணி அப்படியே தோல் நீக்கிட்டு விதையையும் எடுத்து வச்சுட்டு அந்த வெண்பூசணி அப்படியே துருவிடுங்க. கேரட் துருவிட்டு அது கூட 1 கப் தயிர் சேர்த்து, தேவைப்பட்டால் சிட்டிகை உப்பு சேர்த்து அதை அப்படியே அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தலாம் ஒரு பவுல்ல. அது குடல் குளிர்ச்சி பண்ணும். ஆன்டாசிட்ஸ் நிறைய, அடிக்கடி அல்சர் ஏற்படுறவங்களுக்கு, இந்த புளிச்ச ஏப்பம் வர்றது, எதுக்களிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த வெண்பூசணி ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். மோர் சேர்த்து ஜூஸ் மாதிரியும் நீங்க அதை அடிச்சு பிழிஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது வெள்ளரிக்காய் சாப்பிட்றது கொடுக்கலாம். இப்ப இந்த நல்ல வஸ்துக்கள் எல்லாமே நம்ம என்ன பழகிட்டோம்னா, நல்லதாவே எடுத்துக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அது மேல கொஞ்சம் சாயம் பூசி எடுத்துக்கிறோம் இல்லையா. உப்பு, மிளகாய்த்தூள், இந்த வரமிளகாய்த்தூள் எவ்வளவு கேடு நமக்கு விளைவிக்கும் தெரியுங்களா. குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அப்படியே சாப்பிடணும், அந்த வெள்ளரிக்காய நம்ம அப்படியே சாப்பிட பழக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இளநீர் போன்ற அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுமா. இளநீர் ரொம்ப குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானது. அதனுடைய இளந்தேங்காயோட சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்ததா நான் இப்போ உங்களுக்கு பழங்கள் சொல்ல போறேன். இந்த பழங்கள் என்னென்ன பழங்கள் எல்லாம், இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எப்பவுமே அந்தந்த சீசனுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை நம்ம குழந்தைகளுக்கு கட்டாயமா கொடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா இப்ப என்ன சீசன், நம்மளுக்கு திராட்சை, ஆரஞ்சு, தர்பூசணி,
இதுகெல்லாம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ பச்சை திராட்சை பழங்கள் தான் இப்போ ரொம்ப எல்லா பக்கம் பிரசித்தமா. இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் பச்சை திராட்சை பெங்களூர்ல இருந்து வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுவும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே பவுல்ல போட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். அதுல நீர்ச்சத்து நிறைய இருக்கு. அதே சமயத்துல நம்மளுடைய கருப்பு திராட்சை இருக்கும் இல்லையா, பன்னீர் திராட்சை, அது ரொம்ப உகந்தது. அதை நல்லா அலம்பிட்டு அதையே நல்லா மிக்சியில போட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்குமோ அது அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கொடுங்க. அந்த ஜூஸ் ரத்த சுத்தி பண்ணும், ரத்த விருத்தி பண்ணும். நம்மளுடைய உடம்புல ரத்தம் இருக்கு, அது சுத்தமா இருக்கா அப்படின்னு தெரியாது. அதனால ரத்த சுத்திகரணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சுத்தம் பண்றதுக்கும் அதே சமயத்துல ரத்தத்தை விருத்தி அதிகப்படுத்துறதுக்கும், இந்த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு திராட்சை மிகவும் முக்கியமான ஒரு பழம். அதை கட்டாயம் இந்த சீசன்ல நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. அது ரொம்ப எனர்ஜி விட்டலைசர் தான். ஸோ ரொம்ப அல்சர் இருக்கிறவங்களுக்கு தவிர மற்றவங்க எல்லாரும் சாப்பிடலாம். அது கூட அளவா சாப்பிடும்போது ஒன்றும் புளிப்பில்லாத ஆரஞ்சு பழங்கள்ல ஜூஸா பிழிஞ்சு மிக்சியில் அடிச்சும் சாப்பிடலாம், ஜூஸா கையில பிழிஞ்சும் சாப்பிடலாம். திராட்சை ஆரஞ்சு, முக்கியமா திராட்சை, கருப்பு திராட்சையினுடைய விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம தனியா தள்ளிடக்கூடாது. அதை மிக்சியில் அரைக்கும் போது நம்ம சரியா அரைச்சிடுவோம். ஆனால் சாப்பிட கொடுத்தோம்னா அது தனியா எடுத்து வைப்பாங்க, குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும். ஆனா இந்த திராட்சையினுடைய விதையிலிருந்து தான் கேன்சருக்கு உண்டான முக்கியமான மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. அதனால அதை நம்ம நேரடியாவே நம்ம சாப்பிட்டுக்கலாமே இல்லையா, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். அடுத்ததான பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி. இப்போ எல்லா பக்கம் கிடைக்குது. நம்ம நல்லதுன்னு நம்பி தான் சாப்பிடணும். எல்லாத்துலேயும் நிறம் சேர்த்திருக்காங்க, சுவை சேர்த்திருக்காங்க, ரொம்ப யோசிக்க முடியாது. அதனால பார்த்து நல்லதா பார்த்து வாங்கி குழந்தைகளுக்கு அதை அப்படியே சாப்பிட கொடுங்க. அந்த விதையோட சாப்பிடலாம், அப்படியே பழமா சாப்பிடலாம், இல்லை அதை ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் அதை பண்ணி கொடுக்கலாம். அதோட ரொம்ப எனர்ஜி விட்டலைசிங் மில்க் ஷேக்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். இப்ப குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே ரொம்ப சில்லுன்னு குடிக்கணும்னு தோணும் இல்லைங்களா. அவங்களுக்கு நல்ல குளிர்ச்சியா ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ் அதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்குது. நாகரிகமான, அதாவது அந்த மாதிரியான பிம்பத்தில் இருந்தாலே அது பிடிக்குது. அப்ப நம்ம வெளியில இருந்து வாங்கி கொடுக்கறத தவிர்த்தலாம். ஏன்னா அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது எல்லாமே குழந்தைகளுக்கு உகந்தது அல்ல. நம்ம இப்போ மில்க் ஷேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மில்க் ஷேக் எப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப சில்லுன்னு குடிச்சா, சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி கூலிங்கா. ஆர்டிஃபிஷியலா நம்ம கடையில் வாங்குற மில்க் ஷேக்ஸ் எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் சொல்ல முடியாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரொம்ப அழகா நம்மளே மில்க் ஷேக்ஸ் தயார் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது எப்படின்னா, நல்ல தரச்சான்று, ISO தரச்சான்று பெற்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் குல்கந்து வாங்கிக்கோங்க. அந்த குல்கந்து 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 200 ml நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மில்க், இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டுட்டு அதை எடுத்து அழகாக நீங்கள் ஒரு அழகான கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்தோன்னா அதை அழகாக சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு சில்லுன்னு இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஆரோக்கியம், ரத்த சுத்தி, ரத்த விருத்தி, ரொம்ப எனர்ஜி விட்டலைசிங்காக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததான் நம்மளுடைய ஒரு மில்க் ஷேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ். இந்த வெயில் காலத்தில் சப்ஜா சீட்ஸ் இல்லாமல் இருக்குமா, அந்த சப்ஜா சீட்ஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இதுக்கு நம்ம மிக்சியே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. 10 நிமிஷங்கள், ஒரு அரை மணி நேரமே கூட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஆட் பண்ணி அது கூட பால் சேர்த்துட்டு கொஞ்சம் சுடு பாலில் சாஃப்ரான், குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போட்டு வச்சிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சுகரை ஆட் பண்ணி அதை அப்படியேவும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான குளிர்ச்சியான பதார்த்தங்களை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அவங்களுடைய உஷ்ணம், தேவையற்ற உஷ்ணம் உடம்புல ஏற்படுறதை நம்ம தவிர்த்து அவங்கள ரொம்ப உற்சாகமா இந்த பரீட்சை காலத்துல அவங்க ரொம்ப சிறப்பா பரீட்சை எழுதுறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பா இதை நம்ம குழந்தைகளுக்கு பண்ணுவோம். குழந்தைகள் ஆரோக்கியமே நம்மளுடைய பாரதத்துடைய ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரம். ஸோ ஆரோக்கிய பாரதம் சிறப்பா
நம்ம தொடர்ச்சியா பண்றதுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அதே போல எல்லாரும் இதை கடைப்பிடிக்கணும். ஒவ்வொருவரும் நம்மனால முடிஞ்சதை நம்ம அதை சரியா செய்யும்போது நம்மளுடைய சார்ந்தவர்களும் நமது சமூகமும் சிறப்பாக இருக்கும். நமது சமூகம் சிறப்பாக இருந்தால் நமது தேசமும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ராம் ராம்.